ಹೊಸ ಕಥೆಯ ಆಡಿನೇ ಒಳ್ಳೆಯ ದೇವರುಗ ಒಳ್ಳೆತು ಮಾಡಿದ ಯೇಸು ರಾಜಾಧಿರಾಜಗ ಯೇಸು ರಾಜಾಧಿರಾಜಗ ಹೊಸ ಕಥೆಯ ಆಡಿನೇ ಒಳ್ಳೆಯ ದೇವರುಗ ಒಳ್ಳೆತು ಮಾಡಿದ ಯೇಸು ರಾಜಾಧಿರಾಜಗ ಯೇಸು ರಾಜಾಧಿರಾಜಗ ಲಾಲೆ 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 ಲೈಲೋ ಲಿಲೋ ಲಿಲೋ ಲಾಲೆ ಲೋ ಲಾಲೆ 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 ಲೈಲೋ ಲಿಲೋ ಲಿಲೋ ಲಾಲೆ ಲೋ ಮನಸ್ಸು ಮಾರಾದಮ್ಮ ಮನಸೆರಗಿ ಕಾಪಮ್ಮ ಮನಸ್ಸು ಮಾರಾದಮ್ಮ ಮನಸೆರಗಿ ಕಾಪಮ್ಮ ಹೊಸ ಬದಕ ತಂದೋ ಒಳ್ಳೆಯ ದಾರಿಯ ತೋರಿದಮ್ಮ ಹೊಸ ಬದಕ ತಂದೋ ಒಳ್ಳೆಯ ದಾರಿಯ ತೋರಿದಮ್ಮ ಹೊಸ ಕಥೆಯ ಆಡಿನೇ ಒಳ್ಳೆಯ ದೇವರುಗ ಒಳ್ಳೆತು ಮಾಡಿದ ಯೇಸು ರಾಜಾಧಿರಾಜಗ ಯೇಸು ರಾಜಾಧಿರಾಜಗ குட்டீஸ், இன்னைக்கு அன்னாளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அன்னாள் என்றால் தயவு பெற்றன்னு அர்த்தம். இவளுடைய கணவன் பேர் எல்கானா. இவர்களுக்கு பிள்ளை இல்லாதபடியினால எல்கானா பெண்ணினால திருமணம் செய்து கொண்டாரு. பெண்ணினாளுக்கு குமாரர் குமார்த்திகள் இருந்தாங்க. ஆனா ரொம்ப வருஷமா அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதற்கு காரணம் கர்த்தர் தான் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தாரு. இந்த எல்கானா ஒவ்வொரு வருஷமும் தன் மனைவிகள் 2 பேரையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு ராமதாயமிலிருந்து சீலோவில போய் பலி செலுத்துவாரு. பின்பு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுப்பாரு. அன்னாளுக்கு மட்டும் 2 பங்கு கொடுப்பாரு. ஆனாலும் அன்னாள் துக்கமாய் தான் இருந்தா. ஒவ்வொரு வருஷம் வரும்போதெல்லாம் அழுது கொண்டே இருப்பா. இந்த சமயத்துல பெண்ணினாலும் அவளை இன்னும் மனமடிவாக்குவா, விசனப்படுத்துவா. இதனால அன்னாள் சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பா. ஒரு நாள் ஆவியில வைராக்கியம் கொண்டு எழுந்து மன கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. தன் இருதயத்தில் உள்ள வியாகுலத்தை அப்படியே கர்த்தருடைய சன்னதியில ஊற்றி ஜெபித்து ஒரு பொருத்தனையும் பண்ணினா. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அவனை உண்மைக்கே கொடுக்கிறேன்னு பொருத்தனை பண்ணினா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவளோ அன்னாள் மாறினால் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாள். ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார்னு சொல்றாரு. அன்னாள் அப்படியே அந்த வார்த்தைகளை விசுவாசித்தா. அவ புறப்பட்டு போய் போஜனம் செய்தா. அப்புறம் அவங்க துக்கமுகமா இருக்கலன்னு பார்க்கலாம். பின்பு சில நாள்லயே அன்னாள் கற்பம் தரித்து ஆண் பிள்ளையை பெற்றா. கர்த்தரிடத்துல கேட்டேன்னு சொல்லி அவனுக்கு சாமுவேல்னு பேரும் வச்சா. குழந்தை பால் மறந்த உடனே சீலோவிலே ஆலயத்துக்கு போய் ஏலி கிட்ட, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டு பிள்ளையை கொடுத்தார், அவனை சகல நாளும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆலயத்திலே விட்டுட்டு பொருத்தனையை நிறைவேற்றினான். அன்னாளின் ஜெபம் நன்றி ஜெபமா இருந்தது. கல்விமானை போல ஜெபித்தா. கர்த்தருக்குள்ள களி கூர்ந்தா. கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதித்து மறுபடியும் 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெறும்படி செய்தாரு. நாமும் அன்னாளை போல பிரச்சனைகள் வரும்போது அழுதுகிட்டே இருக்காம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றணும். அப்பதான் ஆண்டவர் அன்னாளை போல நம்மையும் ஆசீர்வதிப்பாரு. ஓகேவா குட்டீஸ்? பாய் செல்லுங்களா.